எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சம்பவங்கள் வரத்தான் செய்யும். அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஷரியத் முறைப்படி அல்லாஹ் ரசூலுடைய முறைப்படி அதிலே அல்லாஹ் ஒரு கயிறை வைத்திருப்பான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மூலமாக நமக்கு எதை கிடைக்கின்றதோ அல்லாஹ் கயிறு வைத்திருக்கிறான், எது கிடைக்கவில்லையோ அதிலே நமக்கு சதி இருக்கிறதா அல்லாஹ் அதை தடுத்து விட்டான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னா ஃபதஹனா லக ஃபத்ஹன் முபீனா என்று அல்லாஹ் எப்பொழுது சொல்கிறார்? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹ் சொல்கிறார். அந்த உடன்படிக்கை 1400 சஹாபாக்கள் ஹிஜ்ரி 6 வருகின்றார்கள். அவர்களை தடுக்கப்படுகின்றார்கள். அந்த இடத்திலே ஹுதைபியா என்ற இடத்திலே தடுக்கப்படுகின்றார்கள். தடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் மதீனாவுக்கு திரும்ப அனுப்பப்படுகின்றார்கள். அங்கே பல ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றது. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாக குஃபார்களுக்கு பாதுகாப்பான ஒப்பந்தங்களை போட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒப்பந்தங்களாக போடப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடுகின்றார்கள். அதை அந்த கையெழுத்திட்டதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னா ஃபதஹனா லக ஃபத்ஹன் முபீனா. நபி தெளிவான வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்றான். நமக்கு தாக்கப்படுகின்றோம், நாம் பாதிக்கப்படுகின்றோம், தடுக்கப்படுகின்றோம், திரும்ப அனுப்பப்படுகின்றோம், ஒடுக்கப்படுகின்றோம். இது அல்லாஹ் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அதுவரை முஸ்லிம்கள் குஃபார்கள் மத்தியில் தொடர்பு இல்லாமல் இருந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் என்னவாகிறது என்று சொன்னால் பல முஸ்லிம்கள் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வர ஆரம்பித்தார்கள். பல மாதங்கள் தங்க ஆரம்பித்தார்கள். அதுதான் அந்த ஒப்பந்தத்துடைய அடிப்படை. எனவே அவர்கள் உள்ளே வந்தார்கள், தங்கினார்கள். ஆஹா, இந்த முஸ்லிம்களை பற்றியால் தவறான எண்ணங்களை எல்லாம் அவர்கள் நம்முடைய உள்ளத்திலே பதித்தார்கள் என்று நினைத்து அவர்களோடு பழகி கொஞ்ச நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருகின்றார்கள். அன்பிற்குரிய மக்களே, இப்படியாக 2 வருடங்கள் கழித்து ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி கிடைக்கின்றது. மக்காவுடைய வெற்றி. அப்பொழுது 10,000 சஹாபாக்கள் உள்ளே வருகின்றனர். 1400 சஹாபாக்கள் இருந்த நேரத்திலே பதஹுடைய மக்கா அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் மூலமாக அது நமக்கு பாதகமான அந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் அல்லாஹ் இதை வெற்றியை கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அதனால் ஏற்பட்ட விளைவு 10,000 சஹாபாக்கள் பதஹ் மக்காவில் உள்ளே வருகின்றார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாம் மிக வேகமாக பரவுவதற்கு ஹுதைபியா மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருந்தது என்பதாக இஸ்லாமிய வரலாறுகள் சொல்கிறார்கள்.